ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தலைகீழாக வந்து மாறி இருக்குது. அதாவது 2வது இடத்தை விஜய் விஷால் இவங்க தான் பிடிச்சிருப்பதாக ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாக இருக்குது. அதாவது டைட்டில் வின்னர் முத்துக்குமரன் அப்படின்றது எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இருந்தாலும் இதுக்கு முன்னாடியே 2வது இடத்தை சௌந்தர்யா பிடிப்பாங்களா அல்லது விஜய் விஷால் பிடிப்பாங்களா அப்படின்றதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. தற்போது கிடைத்துள்ள தகவலின்படி 2வது இடம் அதாவது ரன்னராக விஜய் விஷால் இவங்க தான் வந்திருக்காங்களாம். இதை பற்றி நம்ம டீட்டெயில் வந்து பேசிடலாம். அதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் மற்றும் சௌந்தர்யா இந்த 2 பேருக்குமே கடுமையான போட்டி வந்து இருந்தது. ஆனா பெரிய அளவுல சௌந்தர்யா டாஸ்க்ல வெற்றி பெறாத காரணத்தினால நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவை பிடிக்காம போனது. அது மட்டும் இல்லாம பணப்பட்டி டாஸ்க்ல கூட பணப்பட்டியை எடுக்க போயிட்டு பாதிரியா வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி வந்திருப்பாங்க. இதுவும் பலரால் வந்து பார்த்தீங்கன்னா விமர்சிக்கப்பட்டு வந்தது. சௌந்தர்யாவுக்கு எந்த அளவுக்கு எதிர்ப்பு இருந்ததோ அதே போலதான் முத்துக்குமரன் இவங்களுக்கும் எதிர்ப்பு இருந்தது. ஆனா அந்த எதிர்ப்பை எல்லாம் தாண்டி டாஸ்க்ல வெற்றி பெற்று தற்பொழுது பினாலேயும் வெற்றி பெற்று டைட்டில் வின்னராக வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் விஷால் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2வது இடம் கிடைத்திருப்பதாக ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது வந்து வெளியாயிருக்குது. 3வது இடம் அதாவது செகண்ட் ரன்னர் அப்பாக தான் சௌந்தர்யா வந்திருக்காங்களாம். உங்க எல்லாருக்குமே தெரியும் விஜய் விஷால் மீது எவ்வளவு கடுமையான எதிர்ப்பு இருந்தது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு எதிர்ப்பை எல்லாம் மீறி கடைசி நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட முயற்சியினால விஜய் விஷால் வெற்றி பெற்று 2வது இடத்தை வந்து பிடிச்சிருக்காங்க. அன்அபிஷியல் ஓட்டிங் ரிசல்ட்லயே 3வது இடம் கிடைச்சிருக்கு அப்படின்னா அபிஷியல் ஓட்டிங் ரிசல்ட்ல கண்டிப்பாக விஜய் விஷாலுக்கு நல்ல ஒரு ஓட்டு வந்து கிடைச்சிருக்கும். அந்த ஒரு காரணத்தினாலதான் செகண்ட் பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா விஜய் விஷாலுக்கு வந்து கிடைச்சிருக்குது. அதாவது தற்போது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே உறுதியாயிருச்சு. முதல் இடத்துல முத்துக்குமரன், 2வது இடம் கொஞ்சம் டவுட்டா இருந்தாலும் தற்போது வரைக்கும் விஜய் விஷால் இவங்க தான் 2வது இடத்தை பிடித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. 3வது இடம் எப்போதும் போல சௌந்தர்யா தான் பிடிச்சிருக்காங்க. 4வது இடத்தை பவித்ராவும் 5வது இடத்தை ரயானும் வந்து பார்த்தீங்கன்னா பிடித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஓகே அன்பா, நீங்க சொல்லுங்க, எப்போவோ எவிக்ட் ஆக வேண்டிய விஜய் விஷால் வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது 2வது இடம் அதாவது ரன்னராக வந்திருப்பது பெரிய ஆச்சரியத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தியிருக்குது. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.